ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணி அம்மாள் வார்த்தை 61. திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 61. பேராயிரம் சொன்னேனோ பீஷ்மரை போலே. பேராயிரம் சொன்னேனோ பீஷ்மரை போலே. எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். உலகத்திலே சஹஸ்ரநாமம் அப்படின்னு சொன்னாலே அது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தான் பிரதானமாக குறிக்கும். பல தெய்வங்களுக்கு சஹஸ்ரநாமங்கள் இருக்கலாம், ஆச்சாரியார்களுக்கு கூட இருக்கிறது. ஆனால் பொதுவாக சஹஸ்ரநாமம் என்று சொன்னால் அது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையே குறிக்கிறது. ஸ்ரீ ஜெயந்தி என்று சொன்னால் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி என்றே அது பொதுவாக கொள்ளப்படுகிறது. நரசிம்ம ஜெயந்தின்னா பேரை சொல்லணும். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தின்றது ஸ்ரீ ஜெயந்தின்னு சொன்னாலே அது கிருஷ்ணருக்கு அப்படின்னு தெரிகிறது அல்லவா. அதுபோல சஹஸ்ரநாமம் அப்படின்னு சொன்னாலே சஹஸ்ரநாமம் சொன்னீங்களா அப்படின்னு கேட்டாலே சஹஸ்ரநாமம் சொல்லுங்கோ அப்படின்னாலே விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்று மிகவும் பிரசித்தியாக பிரபலமாக இருக்கக்கூடியது. இதை சொன்னவர் யார்? ஸ்ரீ பீஷ்ம பிதாமகர் தான். இதனை தர்மபுத்திரனுக்கு உபதேசமாக சொன்னார். இது எங்கு வருகிறது? பாரத பஞ்சமோ வேதஹா என்று மகாபாரதம் 5வது வேதமாகவே போற்றப்படுகிறது. அந்த மகாபாரதத்தில் குருக்ஷேத்திர போர் 18 நாள் யுத்தம் நடைபெறுகிறது. 10ஆம் நாள் பீஷ்மர் அம்பாலே வீழ்த்தப்பட்டு அம்பு படுக்கையிலே படுத்து கிடக்கிறார். தான் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய காலத்தை எதிர்நோக்கி பார்த்து கிடக்கிறார், படுத்து கிடக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது 18 நாள் யுத்தம் முடிகிறது. முடியும் பொழுது பகவான் கிருஷ்ண பரமாத்மா பார்க்கிறார். யுத்தத்துக்கு தொடக்கத்தில் ஒரு உபதேசம், யுத்தத்திற்கு முடிவிலே இன்னொரு உபதேசம். கவனமாக கேளுங்கள். மகாபாரத யுத்தம் தொடங்குவதற்கு முன்னால் அர்ஜுனனுக்கு சந்தேகம் ஏற்பட எதிரில் இருக்கக்கூடியவர் பீஷ்மர், கிருபர், துரோணர் இவர்களெல்லாம் நாம எதிர்த்து போராடுவதா, உறவினர்களை எதிர்த்து போராடுவதா என்று அவன் கலங்கி போக எது தர்மம் எது நியாயம் அப்படின்னு அவனுக்கு குழப்பம் ஏற்பட அதனால் பகவான் உபதேசித்தது பகவத்கீதை. யுத்தத்திற்கு முன்னால கண்ணனே உபதேசித்தது. கண்ணன் தான் பிரதானமான தத்துவம். பரமாத்மாவே அவதாரம் எடுத்திருக்கிறார். அப்ப தத்துவ உபதேசம் என்றால் பகவத்கீதை. அதை சொன்ன கிருஷ்ண பரமாத்மாவே யுத்தம் முடிந்த பிற்பாடு தர்மபுத்திரர், எல்லாம் தர்மங்களையும் அறிந்தவர் தர்மபுத்திரர் யுதிஷ்டிரர், அவரை பார்த்து சொல்லுகிறார், ஏ தர்மபுத்திரரே, பீஷ்மர் அம்பு படுக்கையிலே கிடக்கிறார். அவரிடத்துல இருந்து உயர்ந்த தர்ம சந்தேகங்களை எல்லாம் கேட்டு போக்கிக்கொள். இவர் சென்று விட்டால் தர்மத்தை உபதேசம் செய்வதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் அப்படின்னு கண்ணன் சொல்ல தர்மபுத்திரர் நேரடியாக அம்பு படுக்கையில் இருக்கக்கூடிய பீஷ்மரை நோக்கி சென்று அவரிடத்துல முக்கியமாக 6 கேள்விகளை கேட்கிறார். அந்த 6 கேள்விகள் கேட்க அந்த கேள்விகளுக்கு பதிலாகத்தான் பீஷ்ம பிதாமகர் பதில்களை சொல்லிவிட்டு பிறகு சஹஸ்ரநாமம் என்று பகவானுக்கு எத்தனையோ திருநாமங்கள், அவருக்கு ஏதோ வெறும் 1000 திருநாமம் அப்படின்னு சொல்லக்கூடாது. தேவோ நாம சஹஸ்ரமான், பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன் அப்படின்னு சொல்லுவார்கள். ரொம்ப உயர்ந்தது அப்படின்னா தோள்களாயிரத்தாய், முடிகளாயிரத்தாய், துணைமலர் கண்களாயிரத்தாய்னா வெறுமானே பகவானுக்கு 1000 தான் கணக்கு எடுக்க கூடாது, எண்ணிலடங்காததுன்னு சொல்லணும்.
அதுபோல பகவானுக்கு எவ்வளவோ உயர்ந்த திருநாமங்கள் இருந்தாலும் அதிலே ஒரு 1000 திருநாமங்களை தெரிந்துரைத்து எடுத்து பகுத்து பிரித்து வியாச மகரிஷி ஸ்ரீ பீஷ்மாச்சாரியார் மூலமாக தர்மபுத்திரரை கொண்டு உலகத்திற்கு வெளியிட்ட விஷயம்தான் விஷ்ணு சகஸ்ரநாமம். எல்லாருக்கும் தெரிந்தது பீஷ்மர் அம்பு படுக்கையில இருக்க இதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தினுடைய மகாபாரத பகுதி. சுக்லாம்பரதரம் விஷ்ணுன்னு நம்ம தொடங்கறதெல்லாம் அதெல்லாம் நம்ம துதியாக சொல்லக்கூடியது, ஒரு ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மங்களமா சொல்லக்கூடியது. உண்மையில ஆரம்பிக்கிறது ஸ்ருத்வா தர்மான சேஷேன பாவனானி சசர்வஜா யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவ அப்பியபாஷதா என்ற ஸ்லோகம் தான் மகாபாரதத்தில் தொடங்கக்கூடிய ஸ்லோகம். என்ன சொல்ல வரார்? இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்ன என்றால், வைசம்பாயனர் என்பவர் ஜனமேஜயனுக்கு மகாபாரத கதையை உபதேசிக்கிறார். அப்ப வைசம்பாயனர் ஜனமேஜயனை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். குருவுக்கு ரொம்ப ஆசை, தன்னுடைய சிஷ்யனான ஜனமேஜயனுக்கு ஒரு நல்ல தத்துவஹித உபதேசம். அப்படின்னா தத்துவத்தை உபதேசம் செய்யலாம், அந்த தத்துவத்தை அறிந்தவர்கள் உபதேசம் செய்யணும் இல்லையா? தத்துவத்தை அறிந்தவர் பீஷ்மர். தத்துவ தரிசி வச்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. தத்துவமே உபதேசம் செய்வதை விட தத்துவ தரிசியான பீஷ்மர் உபதேசம் உலகத்திற்கு சேர வேண்டும் என்றுதான் ஜனமேஜயனை பார்த்து வைசம்பாயனர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஸ்ருத்வா கேட்டான், தர்மான் அசேஷேன பாவனானி சசர்வச்சா பல தர்மங்களை பற்றியும் நல்ல தூய்மைப்படுத்தக்கூடிய பல அனுஷ்டானங்களை பற்றியும் பீஷ்மர் கூற அதனை கேட்டு, அப்ப பீஷ்மர் முன்னாடியே பல விஷயங்களை சொல்லிட்டார், பல தர்மங்களை சொல்லிட்டார். அந்த தர்மங்களை எல்லாம் இவர் கேட்டுட்டார் யுதிஷ்டிரர். அதற்கு பிறகு கேட்கிறார், யுதிஷ்டிரஹா சாந்தனவம். சாந்தனவம் என்றால் சந்தனு மகாராஜாவினுடைய பிள்ளை பீஷ்மர். அவரை பார்த்து கேட்கிறார், புனரேவ அப்பியபாஷதா திரும்பவும் பேசினார், திரும்பவும் கேள்விகளை கேட்கார். யார்? யுதிஷ்டிரர் கேட்டார். என்ன கேட்டார்? இந்த ஸ்லோகங்கள் 2, 3வது ஸ்லோகங்கள் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இதுல விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வாப்யேகம் பராயணம் ஸ்துவந்தக்கம் கமர்ச்சந்தஹா பிராப்னுயுர் மாணவா சுபம் கோதர்ம சர்வதர்மாணாம் பவத பரமோ மதஹா கிம் ஜபன் முச்சதே ஜந்துஹு ஜன்ம சம்சார பந்தனாத் என்று 2 ஸ்லோகங்கள், 4 வரிகள். ஆனா இதிலே 6 கேள்விகள் இருக்கின்றன, ஒரு கேள்வி இல்லை. பீஷ்மரை பார்த்து யுதிஷ்டிரர் 6 கேள்விகளை கேட்கிறார். என்னென்ன கேள்வி, எப்படி பிரிக்கிறது? இதுல பவத பரமோ மதஹா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை எடுத்து தனியா வச்சிடணும். அது தனி. அப்படின்னா இது உங்களுக்கு எது, இந்த தர்மத்துல எது உயர்ந்ததாக படுகிறது, மிகவும் சிறந்தது என்று நீங்கள் எதை நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். சரி, மற்றதை பார்ப்போம். கிம் ஏகம் தெய்வதம் லோகே, இது முதல் கேள்வி. லோகேன்னு கேட்டா உலகம்னு அர்த்தம் இல்ல, சாஸ்திரங்கள், பிரமாணங்கள், வேதம், உபனிஷத்துக்கள், இதிகாச புராணங்கள், இதையெல்லாம் கொண்டு கிம் ஏகம் தெய்வதம், யார் ஒருவன் மிக உயர்ந்த தனக்கு மேல் ஒப்பில்லாத அப்பன், ஒப்பார் மிக்காரை இளையாய மாமாயான்னு சொல்றேன் இல்லையா, அப்ப மிக உயர்ந்த பரதெய்வம் எது? சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டபடி முதல் கேள்வி. 2வது, கிம்வாப்யேகம் பர அயனம், எது அடைவதிலேயே மிக உயர்ந்த அடையத்தக்க ஸ்தானம், இடம், பர அயனம், அது 2வது கேள்வி. 3வது கேள்வி பக்கத்துல இருக்கு. ஸ்துவந்தக்கம் கம் அர்ச்சந்தஹா, அப்படி பிரிச்சுக்கணும். சுவந்தக்கம் கம் அர்ச்சந்தஹா, யாரை குறித்து ஸ்தோத்திரம் செய்து அல்லது யாரை குறித்து அர்ச்சனை செய்து பிராப்னுயுர் மாணவா சுபம்,
மாணவர்கள், இந்த இடத்துல மாணவாசுவம்னா மனிதர்கள் மேன்மையை அடைகிறார்கள். அப்ப யாரை குறித்து ஸ்தோத்திரம் செய்யணும், யாரை குறித்து அர்ச்சனை செய்தால் உயர்ந்த கதியை அடையலாம், இது கேள்வி கேட்டார். அதுக்கு அடுத்தபடியா கிம் ஜபன் கோதர்ம சர்வதர்மானாம், இது 5வது கேள்வி. கோதர்ம சர்வதர்மானாம், அனைத்து தர்மங்களுக்குள்ளே சிறந்த தர்மம் எது அப்படின்னு கேட்கிறார். அடுத்தது 6வது கேள்வி, கிம் ஜபன் முஷ்யதே ஜந்துஹு ஜன்ம சம்சார பந்தனாத். கிம் ஜபன், கிம்னா கிம் யாரை குறித்து, எது, இதெல்லாம் கேள்வி. எதை ஜபம் செய்து, யாரை குறித்து ஜபம் செய்து, ஜந்து அப்படின்னா கர்மத்தினாலே பிறக்கக்கூடிய ஜனிக்கிறவர்கள் ஜந்துக்கள். ஜன்ம சம்சார பந்தனாத், இந்த ஜன்மம் சம்சாரம் என்ற பிணைப்பில் இருந்து விடுதலை அடைகிறார்கள். அப்ப 6 கேள்வி எது? உலகத்திற்கு பரதேவதை யார், உயர்ந்த அடையத்தக்க ஸ்தானம் எது, யாரை குறித்து ஸ்தோத்திரம் பாட வேண்டும், யாரை குறித்து அர்ச்சனை செய்ய வேண்டும், தர்மங்களுக்குள்ளே சிறந்த தர்மம் எது, யாரை குறித்து ஜபம் செய்து ஜன்ம சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை அடையலாம் என்பது கேள்விகள். இந்த கேள்விகள்ல பிரிச்சுக்கணும். எப்படி பிரிக்கணும்னா, முதல் 2 கேள்வி உபேயம், அப்படின்னா எதை அடையப் போகிறோமோ அதை பற்றி வருகிற கேள்விகள். கிமேக்கம் தெய்வத்தம் லோகே அப்படின்னா யார் பரதேவதை, அடையத்தக்க விஷயம் எது என்பது உபேயம், எதை போய் அடைய போறோமோ அப்ஜெக்டிவ், அதை பற்றின கேள்வி. மற்ற 4 கேள்விகள் உபாயம், அதை அடைவிக்கும் வழி, அதை எப்படி சென்று கிட்டுவது என்று அடைவிக்கிற வழியை கேட்கக்கூடியதுதான் யாரை குறித்து ஸ்தோத்திரம் செய்யணும், யாரை குறித்து அர்ச்சனை செய்ய வேண்டும், எது தர்மங்களுக்குள்ளே சிறந்த தர்மம், யாரை குறித்து ஜபம் செய்தால் இது முக்தி அடையலாம், இதெல்லாம் உபாயங்களை பற்றிய கேள்வி. 6 கேள்வி வரிசையா கேட்டுட்டார்ல, ஆனா பதில் வரிசையா இல்லை. பதில சொல்லும் பொழுது 6வது கேள்விக்கு முதல்ல பதில் சொல்றார். 6வது கேள்வி எது? கிம் ஜபன் முச்சதே ஜந்துஹு ஜன்ம சம்சார பந்தனாத் என்று 6வது கேள்வி. அந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்றார். ஜகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சஹஸ்ரேன புருஷா சததா உத்திதா. இதுதான் பதில். ஜகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சஹஸ்ரேன புருஷ சததோத்திதா, இப்படி சொல்றோம் இல்லையா? அது 6வது கேள்வி. கிம் ஜபன் முச்சதே ஜந்துஹு ஜன்ன சம்சார பந்தனாத் அப்படிங்கிறதுக்கான பதில். இப்ப நான் 6 கேள்விகளுக்கு பதில் சொன்னா ஷட் பிரஷ்னி அப்படின்னு அவர் எந்த கேள்வி எந்த பதில்னு வந்துடும். உங்களுக்கு புரியறதுக்காக எந்தெந்த ஸ்லோகம்னு மாத்திரம் சொல்லி விடுகிறேன். 6 கேள்விகளுக்கு எந்த 6 பதில்களாக சொல்லுகிறார் அப்படின்னா, முதல்ல சொல்ற பதில் 6வது கேள்விக்கு தான் முதல்ல பதில் சொல்லிடுறார். சரியா? அதற்கு அடுத்தபடியாக, அதாவது அது இப்போ ஸ்லோகத்தை சொல்லிட்டேன். தமேவச்சார்ச்சயன் நித்தியம் பக்தா புருஷம் அவ்யயம் என்று தொடங்கி பிரம்மண்யம் சர்வதர்மக்யம் லோகானாம் கீர்த்திவர்தனம் லோகநாதம் மகத்பூதம் சர்வபூத பவோத்பவம் என்பது வரையில 3-4 கேள்விகளுக்கான பதில சொல்றார். அப்ப முதல்ல 6வது கேள்விக்கு பதில் சொல்லிட்டார், சஹஸ்ரநாமத்தை சொல்ல வேணும்னு. 3-4வது கேள்விகள் என்ன? யாரை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணணும், யாரை குறித்து அர்ச்சனை பண்ண வேண்டும், அதற்கு அடுத்து இந்த 3 ஸ்லோகங்களால பதில் சொன்னார். அதற்கு அடுத்தபடியா ஏஷமே சர்வதர்மானாம் தர்மாதிகோ மதஹா தர்ம அதிகதமோ மதஹா யத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்வரைர் அர்ச்சைர் நரசதஹா என்பது 5வது கேள்விக்கு பதில். கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோ மதஹான்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பதில். முதல் 2 கேள்விக்கு பதில் கடைசியில பரமம் யோ மகத்தேஜ பரமம் யோ மகத்தபஹா என்று தொடங்கி கடைசியில முடிக்கிறார். முதல் 2 கேள்விக்கு உயர்ந்தவன் யார் அப்படிங்கறதும் அடையத்தக்க விஷயம் எது அப்படிங்கறதையும் சொல்றார். அந்த இடத்துல கடைசியில என்ன சொல்லி முடிக்கிறார் பாருங்க. தஸ்யலோக பிரதானஸ்ய ஜகநாதஸ்ய பூபதே விஷ்ணோர் நாம சஹஸ்ரமே ஸ்ருணு பாப பயாபகம். உன்னுடைய பயம் நீங்க வேண்டும் என்றால் எதை செய்யணும்? விஷ்ணோர் நாம சஹஸ்ரமே ஸ்ருணு, கேள்.
நாம சகஸ்ரத்தை கேட்பாய், விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேள் அப்படின்னு விதிக்கிறார். முதல் 2 கேள்விக்கு பதில சொல்லி விதிக்கிறார். அதனால இது இப்போ பலவிதமான அர்த்தங்கள் இருக்கக்கூடியது. இதுல எது உபாயம், சித்தோபாயம், சாத்தியோபாயம், சாலம்பனோபாயம், அந்த 3 வரும். அதெல்லாம் இப்போ நிதானமா ஷட்பிரஷ்னி என்று அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள். ஆனா இது அடிச்ச பிற்பாடுதான் அப்ப எதை சொல்ல வர்றார், 6வது கேள்விக்கு பதில் சொல்றார். அதுதான் ரொம்ப முக்கியம். 6வது கேள்விக்கு அவர் சொன்ன பதில், அதை முதல்ல தெளிவா எடுத்துக்கிறார். எதை சொல்லி முடிச்சார்? ஜகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சஹஸ்ரேன புருஷ சததோத்திதா. இதுதான் ரொம்ப முக்கியம். யார சொல்றார்? ஜகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம், ஜகத்துக்கெல்லாம் பிரபுவானவராய், எப்பொழுதும் இருக்கக்கூடியவராய், எண்ணிலடங்காத குணங்களை உடையவராய், புருஷம், அவரே பேர் பெற்றவர்னு கேட்டா புருஷோத்தமம், புருஷர்களுக்குள் உத்தமமானவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? புருஷோத்தமம், பலம் கொடுப்பதிலே உயர்ந்தவர், பெரிய வள்ளல். அவரை அடையவர், அவரை பத்தின என்ன சொல்றார்? ஸ்துவன் நாம சஹஸ்ரேன, ஸ்தோத்திரம் பண்ணணும். எந்த ஸ்தோத்திரம்? சஹஸ்ரேன நாம, 1000 நாமங்களை சொல்லி துதிக்க வேண்டும். யார்? புருஷர்கள் துதிக்க வேண்டும். ஆத்மாக்கள், மனிதர்கள் ஜகத் பிரபுவான தேவதேவனான அனந்தனான புருஷோத்தமனை 1000 நாமங்களாலே சதத உத்திதா, சததோத்திதா அப்படின்னா எப்பொழுதும் இடைவிடாமல் உற்சாகத்தோட ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும்னு சொல்லுகிறது. சததோத்திதான்னு சொன்னா எப்பொழுதும் இடைவிடாமல் உற்சாகத்தோடு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் புருஷன் அப்படின்னு சொல்லி, அப்ப ஜன்ம சம்சார பந்தனத்திலிருந்து விடுதலை அடையலாம் என்று சாலம்பனோ உபாயம், ஒன்றை பற்றுக்கொம்பாக, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பற்றுக்கொம்பாக, ஒரு கொம்ப கிளைய பிடிச்சுக்கிறோம் இல்லையா, தண்ணியில அடிச்சுக்கிட்டு போதுன்னா ஒரு கிளைய பிடிச்சுக்கிற மாதிரி, அப்படி இதனை ஒரு சாலம்பனமாக துணையாக பற்றி கொண்டு பகவானை அடையலாம் என்று சொல்லி, விஸ்வம் விஷ்ணுஹு வஷட்காரஹா பூதபவ்ய பவத் பிரபுஹு என்று இன்னைக்கு ரொம்ப பிரசித்தியான விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கொடுத்தார் இல்லையா, அதத்தான் இந்த வாக்கியத்துல சொன்னார். 61வது வாக்கியம், பேராயிரம் சொன்னேனோ பீஷ்மரை போலே. அவ்வளவு பெரிய நாம சகஸ்ரத்தையே உலகத்துக்கு கொடுத்தாரு பீஷ்மாச்சாரியார். அவர் இருக்கிற இடமெல்ல நான் எங்கே என்று திருவல்லிக்கேணி அம்மாள் சொல்லுகிறாள். அடுத்த வாக்கியம் 62வது வாக்கியம், தண்ணீர் கொடேன் என்றேனோ திருமலை நம்பியை போலே. ரொம்ப அழகான சரித்திர பாகம். 62, தண்ணீர் கொடேன் என்றேனோ திருமலை நம்பியை போலே. அடுத்த பதிவிலே பார்ப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.